குட்டி மீனின் பெரிய பயணம். ஒரு காலத்தில் ஆழமான நீல நிற கடலில் ஜிக்கி என்ற குட்டி மீன் வசித்து வந்தது. ஜிக்கி மிகவும் அழகானது, ஆனால் அதற்கு ஒரு கவலை இருந்தது. அது ஒரு பவளப்பாறையின் மேல் அமர்ந்து, நான் ஏன் இவ்வளவு சிறியவனாக இருக்கிறேன், நான் ஏன் பிறந்தேன் என்று யோசித்தது. அப்போது அங்கே மேக்ஸி என்ற பெரிய மீன் மெதுவாக நீந்தி வந்தது. மேக்ஸி மிகவும் அறிவானது மற்றும் அன்பானது. ஜிக்கி சோகமாக இருப்பதை பார்த்து, ஏன் கவலையாக இருக்கிறாய் ஜிக்கி என்று கனிவோடு கேட்டது. ஜிக்கி நிமிர்ந்து பார்த்து, மேக்ஸி, நீ எவ்வளவு பெரியவன், உன்னால் நிறைய பெரிய காரியங்களை செய்ய முடியும். ஆனால் நான் மிகவும் சிறியவன், என்னால் இந்த உலகிற்கு என்ன பயன் என்று ஏக்கத்துடன் கேட்டது. மேக்ஸி ஜிக்கியின் அருகில் வந்து மென்மையாகச் சிரித்தது. ஜிக்கி, கடவுளின் படைப்பில் ஒவ்வொருவருக்கும் ஒரு நோக்கம் உண்டு. நான் உனக்கு ஒரு கதை சொல்லட்டுமா? அதை கேட்டால் உனக்கு எல்லாம் புரியும் என்று மேக்ஸி சொல்லத் தொடங்கியது. பல காலத்திற்கு முன்பு யோனா என்ற ஒரு மனிதர் இருந்தார். அவர் கடவுளின் சொல்லுக்கு கீழ்ப்படியாமல் போனார். அப்போது கடலில் ஒரு பெரிய புயல் உருவானது. யோனா கடலில் விழுந்துவிட்டார் என்று மேக்ஸி விவரித்தது. அந்த நேரத்தில் கடவுள் ஒரு பெரிய மீனிடம் பேசினார். அந்த மீன் கடவுளின் குரலுக்கு கீழ்ப்படிந்து யோனாவை காப்பாற்ற விரைந்து சென்றது என்று மேக்ஸி பழைய நினைவுகளை சொன்னது. அந்த பெரிய மீன் யோனாவை லபக்கென்று விழுங்கியது. ஆனால் அவரை அது சாப்பிடவில்லை. மாறாக தனது வயிற்றுக்குள் அவருக்கு ஒரு பாதுகாப்பான இடத்தை கொடுத்தது என்று மேக்ஸி ஜிக்கியிடம் விளக்கியது. 3 பகல் மற்றும் 3 இரவுகளுக்கு பிறகு கடவுளின் கட்டளைப்படி அந்த மீன் யோனாவை பத்திரமாக ஒரு கரையில் கொண்டு போய்விட்டது. பார்த்தாயா, கடவுள் அந்த மீனை ஒரு பெரிய நோக்கத்திற்காக பயன்படுத்தினார். இதை கேட்ட ஜிக்கி ஆச்சரியப்பட்டது. அதன் கண்கள் விரிந்தன. அப்படியானால் எனக்கும் ஒரு வேலை இருக்குமா மேக்ஸி என்று ஆர்வமாக கேட்டது. நிச்சயமாக, நீ சிறியவனாக இருந்தாலும் உன்னால் மற்றவர்களுக்கு உதவ முடியும் என்றது மேக்ஸி. சிறிது நேரத்திலேயே ஜிக்கி ஒரு பவளப்பாறை இடுக்கில் ஒரு குட்டி இறால் சிக்கியிருப்பதை பார்த்தது. பெரிய மீன்களால் அந்த சிறிய இடுக்கிற்குள் செல்ல முடியாது. ஜிக்கி மெதுவாக உள்ளே சென்று அந்த இறாலை வெளியே வர உதவியது. அந்த இறால் ஜிக்கிக்கு நன்றி சொன்னது. ஜிக்கிக்கு இப்போது மிகுந்த மகிழ்ச்சி. அது கடலில் வழி தெரியாமல் தவித்த மற்ற சிறிய மீன்களுக்கும் வழிகாட்டத் தொடங்கியது. தான் சிறியவனாக இருந்தாலும் மற்றவர்களுக்கு பயனுள்ளவனாக இருப்பதை ஜிக்கி உணர்ந்தது. ஜிக்கி இப்போது மகிழ்ச்சியாக துள்ளி குதித்து விளையாடுகிறது. அது மேக்ஸியிடம் வந்து, நான் ஏன் பிறந்தேன் என்று இப்போது எனக்கு தெரியும் என்று சொன்னது. மேக்ஸியும் பெருமையோடு அதை பார்த்தது. நீதி. நமது அளவு முக்கியமல்ல, நமது அன்பான செயல்களே முக்கியம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஒரு நல்ல நோக்கத்திற்காகவே படைத்துள்ளார்.